ஹாய், வெல்கம் டு காயத்ரிஸ் குக்புக். இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல பொட்டுக்கடலை ஒரு அரை கப்பு, அப்புறம் துருவின தேங்காய் ஒரு கப், க்ரீன் சில்லி இந்த பச்சை மிளகாய் 4 இல்லை 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, புளி ஒரு துண்டு, அப்புறம் உப்பு. அப்புறம் இந்த தேங்காய் சட்னிக்கு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பு கொஞ்சம் 5 6 ஏதோ, அதை போட்டு முதல்ல தண்ணி விடாமல் மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் வரும். முதல்லையே தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் திப்பியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல பொடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா 1 இல்லை 2 வரமிளகா, கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இதில் தேங்காய் சட்னியில் கலந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியான சட்னிங்க இது. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.